வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வாழ்க்கை பயணத்தில் நாள் 2. இன்னைக்கு என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீடு சூர்யாவை பார்த்துட்டு எலுமிச்சை அளவுக்கு நீ பெரிய ரவுடியான்னு கேட்டேன். அது என்ன பார்த்து சாரி ப்ரோ ஸ்விக்கி டெலிவரி அட்ரஸ் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு ஓடி. பக்கத்து வீடு சூர்யாக்கே நம்ம வீட்டுக்குள்ளே வர அவ்வளோ பயம். அப்போ போச்சுன்னா சூர்யாவோட லெவலில் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு காலையிலேருந்து ஜிம்முக்கு கிளம்பும்போது நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நம்ம ஃபேஸ் மிரரில் பார்க்கும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வரும் பாருங்க. செம போதுங்க அது. அப்புறம் பைக் எடுக்கும்போது அர்னால்டு மாதிரி ஃபீல் பண்ணி ஜிம்மு கிளம்புவோம். ஊர் மக்கள் எல்லாரும் நம்மளை பார்க்குற மாதிரியே ஃபீல் ஆகும். பரவாயில்லையே காலையிலே இந்த ஜிம்முக்குலாம் போகிறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நிஜத்தில் அப்படிலாம் கிடையாது. ஆனால் கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஜிம்முக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு வெயிட்டை போட்டேன் 57 kg. அந்த வெயிட் மிஷின் கூட என்னை பார்த்து நல்லா சாப்பிட்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. கண்ணாடி முன்னாடி போஸை கொடுத்துட்டு ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணிட்டு புல்லப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் ஒரு நிமிஷம் கேமரா ஆங்கிள் சரியா இல்லை. ஒர்க்கட்டை விட கேமரா ஆங்கிளுக்கு செட் பண்ணுறது தான் நேரம் அதிகமாக போச்சு. உடனே போய் கேமரா அட்ஜஸ்ட் பண்ணி ஹீரோ என்ட்ரி கொடுத்து நானும் வந்தேன். ஒரு ப்ரோ வந்து நான் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டார். நான் சொன்னேன் இல்லை வேணாம் ப்ரோ, ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ் எடுத்து இவ்வளோ பெரிய ஆர்மியாக தேவையில்லை, சிங்கிள் ஆர்மியாக போதுன்னு சொல்லிட்டு நான் எடுக்க ஆரம்பிச்சு. நானும் என் தம்பி ஊதியம் ஒரு நாள் கழிச்சு ஜிம்முக்கு வந்தோம். அதனால ஃபர்ஸ்ட் டேவே வீடியோ தூக்கி ஈரேசம் காட்டாமல் ஃப்ரண்ட் ஆம்ஸ் பேக் ஆம்ஸ் லைட்டாக வார்ம் அப் மாதிரி போட்டுட்டு இருந்தோம். ஏன்னா மோட்டிவேஷன் இருந்தாலும் மசிலுக்கு தெரியாதுல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கன்வின்ஸ் பண்ணணும். அங்கே இருந்த கொஞ்சம் ஒர்க் அவுட்ஸில் போட்டுட்டு இருந்தோம். பெரிய வெயிட்லாம் இல்லை, லைட்டாக தான். ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறதுனால எவ்வளோ பண்ணோம்லாம் முக்கியம் இல்லை, திரும்ப வந்தோங்கிறது தான் முக்கியம். எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஆனால் கண்டினியூ பண்ணுறவங்க தான் ரிசல்ட்டை பார்ப்பாங்க. அதனால திரும்ப வந்தோமாங்கிறத விட கண்டினியூஸாக வருமானது தான் முக்கியம். அப்படி மோட்டிவேஷன் பேசிலாம் பேசிட்டு இருக்கும்போது டைம் 7:30 மணி ஆயிடுச்சு. நான் வேறு 8 மணி கம்பெனியில் இருக்கணுமா, அதனால எனக்கு வணக்கத்தை வச்சுட்டு நானும் கம்பெனி கிளம்பிட்டேன். ஈவினிங் நேரம் சூரியன் மறையுது. ஆனால் அங்கே ஒரு 6 அறிவு கொண்ட ஜீவன் இன்னொரு 6 அறிவு கொண்ட ஜீவன் கிட்ட கடலையை விதைச்சிட்டு இருந்துச்சு. அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் பார்த்தா கூட இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக கடலை விதைக்க மாட்டாங்க. வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு அம்மா கூட பச்சை கிளம்பிட்டேன். ஏன்னா அக்கா வீட்டில் நாளைக்கு காது குத்து விழா. வீட்டில் சாப்பாடு இல்லை, அதனால தாவாவில் சாப்பாடு வாங்கிட்டோம். நாள் முழுக்க என்ன நடந்தாலும் சரி, கடைசியில் நல்ல சாப்பாடு கிடைச்சா போதும், அந்த நாளே சக்ஸஸ் தான். மறுநாள் காலையில் எழுந்து அதே ரொட்டீன் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஜிம்மு கிளம்பிட்டேன். ஆனால் உண்மையாக சொல்லணும்னா செம தூக்கம். பைக்கில் போகும்போது கண்ணு ரெண்டு அப்படி சொக்குது. நம்ம ஜெயிக்கணும்னா தூக்கத்தை சில நேரம் ஓர வைக்கணும், உழைச்சாதான் ஜெயிக்க முடியும். மோட்டிவேஷன் இருக்கிற நாளில் எல்லாரும் ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் தூக்கம் வர நாளில் ஒர்க் பண்ணுறவங்க தான் டிஃப்ரென்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஜெயிக்கணும்னா தூக்கத்தை விட கனவு பெருசாக இருக்கணும். அப்படியே நிறைய மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு கடைசி ஒரு வழியாக காது குத்து ஃபங்க்ஷனுக்கு போயாச்சு. காது குத்து ஃபங்க்ஷனில் குட்டிக்கு காது குத்திட்டாங்க. காது குத்து 2 நிமிஷம், ஆனால் அதுக்கான ஃபோட்டோ ஷூட் 20 நிமிஷம். 90s கிட்ஸுக்குலாம் இது செம்ம ஃபேவரட். சைக்கிளில் ஐஸ் விற்கிறானா என்ட்ரி கொடுத்தாரு. ஃபங்க்ஷனுக்கு வந்த கெஸ்ட் எல்லாம் ஒரு பக்கம், ஐஸ் வண்டி சுற்றி நின்று கூட்டம் ஒரு பக்கம். நாங்களும் பால் ஐஸ் கிரேப் ஐஸ் அதெல்லாம் வாங்கி ஒரு வழியாக சைல்ட்ஹுட்டை ரீவிசிட் பண்ணிட்டோம். கிரவுண்டை பார்த்ததும் அண்ணாக்கு ஏதோ இன்ஸ்பிரேஷன் வந்துச்சு. பாத்ரூம் வருதுறான்னு சொல்லிட்டு ராக்கெட் லான்ச் மாதிரி கிளம்பிட்டாரு. பாப்பாவுக்கு வேத்து போச்சுன்னு தெரிஞ்ச உடனே 2 அண்ணா விசிறியா மாதிரி ஃபுல் ஸ்பீடில் விசிற ஆரம்பிச்சிட்டாங்க. சஷ்டிமா அம்மாவுக்கு ஐஸ்கிரீம் ஊட்டி விட்டதை பார்த்த உடனே காது குத்து ஃபங்க்ஷனை விட அழகான மொமெண்ட் அதுதான் தோணுச்சு. அன்பு எப்பவும் பெரிய வார்த்தைகள்ல வராது, இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் தெரியும். பிரியாணி ஒரு பக்கம், ஒரு தட்டில் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றது ஒரு பக்கம். சாப்பாடு எவ்வளோ ஸ்பெஷல்னு தெரியல, ஆனால் அந்த நேரத்தில் குடும்பம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருந்தது தான் ஸ்பெஷல். கடைசியில் ஒன்று புரிஞ்சுது, சந்தோஷம்னா பெரிய வீடோ பெரிய காரோ இல்லை, நம்ம நேசிக்கிற ஒரு பர்சன் கூட ஒரே தட்டில் உட்காந்து சாப்பிட்ற அந்த நிமிஷம் தான். ஒன்னே மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உன்னிடத்தில் இருந்து மாற்றம் உருவாகட்டும். கடினமாக இருங்க, நம்மளால் கண்டிப்பாக முடியும், ஜெயிச்சு காட்டும்.